ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜா ரூபி சேனலுடைய மாத வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண ராஜா ரூபி சேனலுடைய மாத வருமானம் பார்த்தா தலை சுற்றுதா அப்படின்னு கேட்டோம். ஆனால் அவங்க வியூஸோடைய அடிப்படையில் மட்டும் நம்ம அதை கால்குலேட் பண்ணியிருந்தோம். 75 மில்லியன் வியூஸ் அப்படின்னு எடுத்ததுனால இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் இன்னும் துல்லியமாக அக்யூரேட்டாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு ராஜா ரூபி சேனல்லேருந்து நமக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர். இருந்தாலும் அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நியாயனும் ஒன்று வேணாமா, இவ்வளவு சேலரியா, அநியாயம்பா, இதை ஒரு அளவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு துல்லியமாக கால்குலேட் பண்ண முடியுமோ அவ்வளவு துல்லியமாக கால்குலேட் பண்ணலாம். வாங்க இப்போ வாங்க இவங்க லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவோட கவுண்ட்டை வந்து பார்ப்போம். இந்த லாஸ்ட் மந்தில் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ ஃபஸ்ட்டு 21,000, அடுத்து 59,000, 2,90,000, 2,50,000, 22,000, 43,000, 30,000, 66,000, 2,10,000, 2,90,000, 1,80,000 இது வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த 37,000 கூட நம்ம விட்டுடலாம். இதை மட்டும் கூட்டணும் அப்படின்னா 14,61,000 வியூ வருதுங்க. 15 லட்சம்னா எடுத்துக்கலாம். 1.5 மில்லியன். இது இவங்க லாஸ்ட் 1 மந்தில் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வியூஸ். ஆனால் இந்த 1 மந்த்தாக போயிருக்கக்கூடிய டோட்டல் வியூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 75 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. இதில் மெயின் வீடியோஸோட வியூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 மில்லியன் இந்த மாதம் அப்லோட் பண்ண வீடியோ. இதுக்கு ஈக்குவலாகவே லாஸ்ட் 1 மந்த்தாக அப்லோட் பண்ணியிருக்க வீடியோடைய வியூஸ் போயிருக்கு அப்படின்னு எடுத்தோன்னா 3 மில்லியன் வியூஸ் மெயின் வீடியோவில் சராசரியாக இவங்களுக்கு போயிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 72 மில்லியன் வியூஸ் ஷார்ட்டில் தாங்க அதிகமாக போயிருக்கு. இந்த ஷார்ட் வீடியோஸில் பெரிய அளவுக்கு ரெவென்யூ வந்து வராது. யூடியூப்ல இருந்து அடுத்த வருடம் ஜனவரி மாதம், அதாவது பிப்ரவரி மாதத்திலிருந்து ஷார்ட் ரெவென்யூ ப்ராசஸ் வந்து எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேபி ஷார்ட் ரெவென்யூ வந்து அதிகமாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ 1 மில்லியனுக்கு $1.5 எடுத்துக்கலாம். இப்போ மொத்தமாக 72 மில்லியன் ஷார்ட்டில் மட்டுமே வந்திருக்கு. 1.5 இன்ட்டு 80 ரூபா அப்படின்னு கால்குலேட் பண்ணோன்னா ஷார்ட்டில் ஒரு 8,640 ரூபா கிடைக்கும். வியூஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 1 மந்த்தாக போயிருக்கக்கூடிய வியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1.5 மில்லியன் தான். ஏற்கனவே இவங்க அப்லோட் பண்ண எல்லா வீடியோவுமே என்டர்டைன்மெண்ட் வீடியோ, அதனால் அதே லெவலுக்கு பழைய வீடியோஸோடைய மூவும் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போ 3 மில்லியன் வியூஸ் மெயின் வீடியோன்னு எடுத்துக்கிட்டோன்னா 3 மில்லியன் டிவைடட் பை 1000 இன்ட்டு நம்ம ரொம்பவும் கம்மியாகவே கால்குலேட் பண்ணலாம். 30 ரூபா அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ரெவென்யூ வந்து ஒரு 90,000 வந்து கிடைக்குங்க இந்த மெயின் வீடியோஸ்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் வீடியோஸ்லேருந்து ஒரு 8,640. சேனல் மெம்பர்ஸ் அண்ட் அதர் இன்கம் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஒரு 860 ரூபா வச்சோன்னா 99,500 ரூபாய் கிடைக்கலாம். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்திற்கு இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா அதர் இன்கம்ஸ்லேருந்து சேர்த்தோம் அப்படின்னா மினிமம் வந்து 1 லட்சம் ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. யூடியூப் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஃப்ளக்சுவேட் ஆகுங்க. ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணுறக்கூடிய வீடியோஸோட எண்ணிக்கையும் ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தும் தான் இந்த இன்கம் வந்து இருக்கும். இதிலிருந்து மாறுபடுவதற்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக 1 லேக் வந்து இந்த ராஜா ரூபி சேனலுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.